ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. டுடே நம்ம பார்க்க போகிறது சிக்கக்கூடிய மீட் இன் தி கோர்ட் பார்ட் 9, ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போம்னாக்கா, நம்ம ஜிமின் வந்துட்டு சிக்கி கிட்ட லெட்ஸ் மீட் இன் தி கோர்ட் அப்படி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் தான் அவங்க குழந்தைங்கள பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் என்னப்பா குறை வச்சேன்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு நல்ல ஒய்ஃபாக நான் இல்லையா என்ன? நான் லட்டு மாதிரி 2 குழந்தைங்களை பெற்றிருக்கேன். எல்லா லவ்வையும் கொடுத்துருக்கேன், கேர் கொடுத்துருக்கேன். என் அப்பா அம்மாவே கூட தூக்கி போட்டு வந்தேன். அவருக்காக எல்லாம் தானே பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணல? அப்படி ஜிமின் கேட்குறாங்க. நான் என்ன குறை வச்சேன் அவருக்கு? அவர் ஏன் இப்படி சீட் பண்ணாரு? சரி, ஜிமின் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. என் குழந்தைங்க கூட பார்க்குறதே இல்லை. எங்களுக்குன்னு எதுவுமே பண்ணல. நாங்கள் 3 பேர் உனக்கு தேவையில்லை ஜேகே. சார், ஜிமின் தான் அப்படி அழறாங்க. நான் எவ்வளோ நம்பினேன், நீ எவ்வளோ லவ் பண்ணேன், நீ அப்படி நான் ஹார்ட் பண்ணியிருக்கா? சார், ஜிமின் தான் அப்படி அழறாங்க. உனக்கே தெரியும் உன் மேலே எனக்கு எந்தளவுக்கு லவ், எந்தளவுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்னோட நேம் மென்ஷன் இன்னொரு பர்சன் கொடுத்துருக்கல, என்னோட பிளேஸ் இன்னொரு பர்சன்ட்ட நீ ஷேர் பண்ணிட்டல. சார், ஜிமின் தான் அவ்வளோ அழறாங்க. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஃபேக் பர்சன்ட்டை நான் இருக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ கஷ்டம்னாலும் என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நம்மளோட பார்ட்னர் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கும் போது, நம்ம முன்னாடி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணும்போது அதை மட்டும் எந்த ஒரு பொண்ணோ பையனோ யாருமே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி தான் அவ்வளோ அழகாங்க. நேருக்கு நேராக திட்டவங்களையோ அடிக்கிறவங்களையோ வெறுக்கிறவங்கள கூட நம்மளால மன்னிக்க முடியும். ஆனால் நம்ம முதுகுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் நடிச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட இப்படி ஒரு லைஃப் சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ அழகாங்க. நான் ஒரு 2 குழந்தைங்களை பெற்றிருக்கோம், அழகாக 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. நீ இன்னொரு பொண்ணு கன்சீவாக இருக்கா அப்படி சொல்லி ஜிமின் அழகாங்க. அதுக்கு நீ அப்பா இல்லை ஜிமின் தான் அவ்வளோ அழகாங்க. அவரால் தாங்கிக்க முடியல. என் லைஃப்லேயே நான் வந்துட்டு பண்ண ஒரு தப்புன்னு அது லவ் பண்ணது தான். சார், ஜிமினுக்கு அவ்வளோ மனசு உடஞ்சி போயிட்டு வெறுத்து போயிட்டாரு. இப்போ குழந்தைங்கள பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்கு நான் எப்படி லீகலாக வந்தாலும் அதே மாதிரி இவங்க நம்ம வேணாம், ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருக்கு நான் இருக்கேன், ஓகேவா? அம்மா பார்க்க தான் குழந்தைமா இருப்பேன். ஆனால் எனக்கும் வந்துட்டு என்னால் வாழ்ந்து காட்ட முடியும். உங்களை நல்லபடியாக நான் வளர்த்துருவோம், ஓகேவா? எனக்கு நீங்கள் 2 பேர் மட்டும் போதும். உங்களை நல்லபடியாக வளர்க்க வேண்டிய 2 கடமை. நான் பெற்ற குழந்தை நீங்கள் சொல்லிட்டு ஜிமின் தான் பார்க்குறாங்க. அவருக்கு வேணாம் என்னை வந்துட்டு என் மேலே லவ் போயிருக்கலாம். நான் உங்கள் 2 பேரும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் போயிருக்கலாம். நீங்கள் எனக்கு 2 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பெற்ற குழந்தைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் 2 பேருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீட்டை விட்டு நம்ம லீகலாக போகணும்னு சொல்லிட்டு ஜிமின் தான் 2 பேபிஸ் பார்க்குறாங்க. பார்த்து தூக்குறாரு. தூக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இங்கே ஜின்னும் நம்ம ஜங்கோட அம்மா உட்காந்துருக்காங்க. ஆண்டி சொல்கிறாங்க, சொல்லுப்பா ஜிமின் சொல்கிறாங்க. பேபி கொஞ்சம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. கூட சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கிட்ட ஒரு பேபியும் ஜங்கோட அம்மா கிட்ட ஒரு பேபியும் நம்ம ஜிமின் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஆண்டி நான் அம்மா வீட்டு வரைக்கும் கூட போயிட்டு வரேன், கொஞ்சம் குழந்தை பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு கேட்குறாங்க, நான் கூட வரவா சொல்கிறாங்க. இல்லை அங்கே வேண்டாம், நீங்கள் இருங்க, நான் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் இப்போ கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜின்னும் நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இந்த ஜேகே கொஞ்சம் நேரமாக மாறிட்டான். ஏன் இப்படி இருக்கானே தெரியல, என்னதான் நினச்சிட்டு இருக்கானே தெரியல. ஜிமின் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். மனசுக்குள்ளே நிறைய வேதனை. அவன் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. நம்ம இந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவனோட கம்ஃபர்ட் சொல்கிறது நம்ம ஜங்குக்கு மட்டும்தான். அவங்ககிட்ட மட்டும் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான், எல்லாமே அவன்கிட்ட தான் பேசுவான். அப்படி இருந்தவன் இப்போ ஏன் மாறிட்டான், எதனால எனக்கு தெரியவே இல்லை. நான் அவங்க அப்பாட்ட கூட சொன்னேன். ஆனால் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நேரத்தில் சரியானு தான் சொல்கிறாரு தவிர கொஞ்சம் நேரம் சரியானு சொல்கிறாரு. ஆனால் எதுவுமே சரியாகல. இங்கே பாரு, குழந்தைங்க கூட பிறந்துட்டாங்க. இப்போவும் சரியாக வீட்டுக்கு வரதே இல்லை. என்னதான் பண்ணுவான் ஜிமின்? அவன் பாவம் மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டத்தை வச்சிருக்கானோ சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா நம்ம ஜின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி தான் கண்டிப்பாக நானும் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிட்டு இருக்காரு. இவன் டே கூட அப்படி தான் பொறுமையாக இல்லைனா ஜிமின் மட்டும் என்னவோ தெரியல, இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கான் இவ்வளோ டேஸில் அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்த்தா அவர்கிட்ட கிளம்பி போகிறாரு. டேரெக்டாக போயிட்டு ஒரு ஆஃபீஸ் பார்க்குறாங்க. அது வந்து ஒரு லாயர் ஆஃபீஸ் தான். ஒரு லாயர் ஆஃபீஸ் தான். அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு மேடம் உட்காந்துருக்காங்க. கமின் மேம் சொல்கிறாங்க. கமின் உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போகிறாங்க. சொல்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஜோயா, ஓகேவா? அவங்க வந்து ஒரு லாயர், ஒரு ஃபேமஸ் கிரிமினல் லாயர் தான். அவங்க பார்க்குறாங்க. ஜிமின் அவங்க பார்த்துட்டு மேம் எனக்கு சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸா, என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஏதோ டொமஸ்டிக் வைலன்ஸ் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அவர் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ நல்லா தானே இருந்திருக்கீங்க, சடனாக எப்படி இப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்த்து தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட்டை நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும் அப்புறம் உங்களுக்கு தோணலையா? நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு அவர்கிட்ட எந்த ஒரு ஆன்சர் வேணாம், எனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ஷியோராக சொல்கிறீங்க? அதுக்கு ஆமாம், எனக்கு டிவோர்ஸ் வேணும், மியூச்சுவலாக வேணும், எனக்கு வந்துட்டு இன்னொரு டைம் அந்த பர்சன் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என் லைஃப்பில் சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப கோவத்தில் இருக்கனால அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறாங்க. இல்லை நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு இந்த கேஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம் வாங்க சொல்லிட்டு இப்போ அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க இந்த மாதிரி வச்சு அவங்க மேலே கேஸுமே போட்டுறாங்க. கேஸ் போட்டு இந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆகுது. இப்போ எனது உங்களுக்கு என்ன 2 டேஸில் வந்துட்டு நோட்டீஸ் வரும் உங்கள் வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட பர்மனெண்ட்டாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எனக்கு தொந்தரவு பண்ண மாட்டாரா சொல்கிறாங்க. கண்டிப்பாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரூஃப் எதனா வச்சுருக்கீங்களா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ
ஜிமின் இந்த பக்கம் கோர்ட்டு அப்படின்னாக்கா அந்த மேடம்கிட்ட சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. ஜங்க் மேலே வந்து கேஸ் போட்டுட்டு தான் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டில் கேஸை போட்டு தான் வெளில வந்திருப்பாரு. வெளில வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக கார் டிரைவ் அவரே தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஓனாக ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப சரியாக சாப்பிடாம குழந்தை பொண்ணு 10 நாள் தான் ஆகுது. ஒரு மாதிரி இருக்கிறதுனால அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கிட்ட ஒரு மாதிரி லைட்டாக மயக்கமாக வருது. அப்படி டக்குன்னு கார் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணி கார் விட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டு அவர் கண்ணில் அப்படியே கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்குது. அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி நீல் பண்ணி பயங்கரமாக வராங்க. கீழே ரிவர் போயிட்டுருக்கு. அவள் தாங்கிக்க முடியல. என் வாழ்க்கையில் யார் அதிகமாக காதலிச்சனோ, யார் என் உலகம் உயிரை சொல்லிட்டு நினைச்சனும், எல்லா சந்தோஷத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்களோட சந்தோஷத்தை நான் எல்லா லவ்வையும் அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்களோட லவ் நான் எடுத்துக்கணும், என்னோட சந்தோஷத்தை அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேனே. அப்படி ஒரு பாசம் தான் என்னோட முதுக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ என்னால் நம்ப கூட முடியல தெரியுமா. ஆனால் என்னோட பேச இன்னொரு பாசனுக்கு ஷேர் பண்ணவங்க கூட என்னால் என்ன நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு கோவத்தை சில பேர் தப்பான முடிவெல்லாம் எடுப்பாங்களே. அப்படி தான் இப்போ ஜிமின் கொஞ்சம் கூட யோசிக்க அவர் ரெடியாக இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஜேகே ஏமாத்திருக்காங்க இல்லையா, அதை அவரை தாங்கிக்க முடியல. எவ்வளோ லவ் வச்சு தான் ஒரு பாசம் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு அந்த பாசம் இன்னொரு பாசம் அவங்களுக்கு நினைக்கும் போது அப்போ நம்ம என்னவா இருப்போம் அந்த இடத்துல சொல்லிட்டு அவருக்குள்ள அந்த வலி அவரால் தாங்கிக்க முடியல. அப்படியே மனசுக்குள்ள அவ்வளோ கதறல் வந்து இருக்குது. நான் உன்னை எப்படிலாம் நினச்சேன் தெரியுமா, இந்த 3 மந்த் எனக்கு ஒரு ஹெல்லைனே காமிச்சிட்டா சொல்லி ஜிம் நடறாங்க. அடிக்கிறது திட்டுறது மட்டும்தான் வந்துட்டு ஒருத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு சமம் இல்லை. மனசளவில் ஒருத்தவங்க நம்ம உயிராக நம்பிட்டு இருக்கும்போது அவங்க தான் நமக்கு எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது நீ இல்லை எனக்கு 100% இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ அவங்க என்ன ஆவாங்க தெரியுமா சொல்லி ஜிமின் அவ்வளோ அழறாங்க. அவ்வளோ இந்த பிடிக்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் சொன்னால் கூட நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் என் முதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டா சொல்லி ஜிமின் தாங்கி உடனே அவ்வளோ அழகாங்க. அப்படின்னு அவ்வளோ கோபம் அவ்வளோ கண்ணீர் அவரோட கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்போது அவர் நெக்கில் கையை வைக்க அவர் அழுதுட்டு இருக்கும்போது கை வந்து நெக்கிட்டு போகுது. அந்த நெக்கில் ஒரு செயின் இருக்குது. அந்த செயினை கையில் அந்த செயினில் கையை வச்சதும் ஜிமினுக்கு இன்னும் கோவம் வருது. எனக்கு நம்ம ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட அனிவர்சரி வந்திருக்கும். அந்த ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்கு ஜேகே ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஜேகே ஜெயம்னு போட்டுக்கோம் $1 வச்ச செயின். அப்போ ஜிமின் சொல்லியிருப்பாங்க என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என் கூடவே இருக்கணும், நான் வந்துட்டு நான் இறந்து போனதான் செயினை விட்டு நீங்கள் ரொம்ப பொண்ணு சொல்லிட்டு அளவுக்கு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதில் ஜேகே வந்துட்டு ஜேகே ஜெயம்னு சொல்லிட்டு போட்டு மை லவ்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணி அந்த கொடுத்துருப்பாரு. இவன் ஃபஸ்ட் அனிவர்சரி அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஜிமின் அது அவர் அந்தளவுக்கு ரசிச்சிருப்பாரு. நான் ரொம்ப ரசித்து வச்சிருந்த ரொம்ப நேசிச்சிருப்பாரு. ஜேகே எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த செயின் அந்தளவுக்கு ஒரு பிடிக்கும். அவர் வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன் அதை காட்டவே கூட நினைப்பாரு. அவ்வளோ பிடிச்சி அந்த போட்டுருப்பாரு. இப்போ அதை அப்படியே பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாமே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. ஸோ ஜிமின் அப்படியே அவங்க நெக்கை விட்டுட்டு அந்த செயின் விட்டு அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டாரு. அப்போவே செயின் கூட பாதி அப்படியே நெக்கில் வந்து கிழிச்சு விட்டுருது. அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸான செயின் வந்து பிடிச்சி எடுத்துட்டு இது எதுக்கு மீனிங்கே இல்லாமல் இது எதுக்கு சார் ஜிமின் தான் அப்படியே அந்த கோவத்தோட தண்ணியில் வீசி எரிஞ்சிட்டாரு. எனக்கு அந்த ரிவரில் தான் அந்த ரிவர் கீழே போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் தூக்கி போட்டு இப்போ தான் பார்க்குறாரு. அவர் தூக்கி போட்டார். ஆனால் அவர் மனசு அவரே அறியாமல் தேடுது. அதை வந்துட்டு அவன் தானே ஃபேக்காக இருந்தேன், நான் ஃபேக்காக இல்லையே, நான் ட்ரூவாக தானே இருந்தால் சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. அவன் எனக்கு எல்லாமே போயிருக்கலாம். அந்த மெமரிஸ் இன்ட்ரெஸ்ட் சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே ஏற்கனவே ஹெட் வந்து ஸ்பின் ஆகிட்டு தான் இருக்குது, தலை சுற்றுது அவருக்கு. அப்படி இருந்து கூட அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் அவர் விட்டு போனதை கூட எடுத்துக்க முடியல. எல்லாமே இருக்க முடியாது போலே சொல்லி ஜிமின் டக்குன்னு ஒரு செகண்டில் யோசிக்காம அந்த பிரிட்ஜில் ஏறிட்டு அவர் அப்படி டக்குன்னு குதிச்சிடறாரு. தண்ணிக்குள்ளே குதிச்சு அதை தேட ஸ்டார்ட் பண்ணுறாரு. தண்ணிக்குள்ளே அப்படியே முடியல அவரால். அப்படி இருந்தும் கூட அவர் தேடி ஒரு கடத்துக்கு மேலே அந்த ஒரு மணலில் வந்து அப்படி விழுந்திருக்கும் அந்த செயினை. அப்படியே கை வச்சு எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நீந்த ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ரொம்ப தண்ணி ஹெவியாகவும் போயிட்டுருக்கு. அப்படி அவர் நீந்த ட்ரை பண்ணும்போது தான் அவர் ஹெட்டு பக்கத்தில் அந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்டோன் வந்துருக்கும்டா. அது பார்க்க டர்ன் பண்ணும்போது நீச்சல் வந்து ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணிப்பார். டர்ன் பண்ணும்போது அவரோட ஹெட் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு அவர் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கும். ஜிமின் இதோட தான் அந்த இதெல்லாம் எண்ட் ஆயிருக்கும். மற்றபடி ஜிமின் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் நினைக்கல. ஜஸ்ட் செயினை எடுக்க தான் தண்ணிக்குள்ள குதிச்சு போய் அவர் அந்தளவுக்கு நேசிக்கிறார் ஜேகேவை. அவர் நேசிக்கிற அந்த செயினை கூட அவர் அந்தளவுக்கு லவ் பண்ணுறாரு. அப்படி கூட தூக்கி போகலாம் சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. அப்படி தான் அந்தளவுக்கு தான் ஜேகே அவர் லவ் பண்ணி இந்த அளவுக்குலாம் அவர் ஹார்ட் ஆகிருப்பார். இப்போ ப்ரெசென்ட் வந்துட்டாங்களா, ஓகேவா. இதோட ஃப்ளாஷ்பேக் எண்டு. இப்போ சேகர் கிட்ட ஜிமிக்கு இதை சொல்லி முடிக்க அதுக்கப்புறம் தான் நீ என்னை எப்படி காப்பாற்றின அதெல்லாம் நீயே சொன்ன. நான் அந்த மாதிரி என்னை சர்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், நான் சூசைட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு தான் என்னை வந்து நீ சர்வ் பண்ண வந்திருக்க. ஆக்சுவலாக சூசைட்லாம் பண்ணிக்க போகல. அன்றைக்கி நான் எனக்கு செயின் எடுக்க தான் நான் போன சொல்கிறாங்க. அந்த செயின்காக வாடா சொல்லிட்டு சேகன் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் அது சொல்கிறாங்க. இப்போவும் அந்த கருத்தை நம்ம ஜெமினா போட்டு தான் இருக்காரு. ஏன்னா எனக்கு அது நான் அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா எனக்கு அவன் அவ்வளோ பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ நீ அந்த டைமில் சொல்கிறாங்க. அந்த டைம் எனக்கு கோவம், ரொம்ப கோவம், என்னால் தாங்கிக்க முடியல. யோசிக்கிறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு நிதானம் இல்லை. அதனால தான் அந்த கோவம் அந்த வலி என்னால் மறக்க முடியல. அதனால டக்குன்னு அப்படி முடிவெடுத்துட்டேன். மற்றபடி என் குழந்தைங்க விட்டுட்டு நான் சாகணும்னு நினைக்கல. எனக்கு சாகிற அளவுக்கு நான் ஒன்றும் கோழையும் இல்லை அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நான் அந்த டைம் இந்த மாதிரிலாம் ஆகணும்னு நினச்சி பார்க்கல, நான் இந்த அளவுக்கு அவங்க பிரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு கோமா ஸ்டேஜ் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நான் டாக்டர் வந்துட்டு போய் அட்மிட் பேசியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் எதனால் அப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் அவங்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் அவங்க கூட இத்தனை டேஸ் வாழ்ந்துருக்கீங்களா, அதுக்கு என்ன காரணம், இவ்வளோ டேஸ் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு
சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பிரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்துட்டு எதுவுமே தெரிஞ்சிக்காம நீங்கள் எப்படி சடனாக உங்களை அவங்கள்ட்ட பிரியும்னு நினச்சிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் கேஸ் போட்டுக்கவே கூடாது. கேஸ் போட்டுக்கவே கூடாது. நீங்கள் அவர்கிட்ட அவங்க ஷர்ட் பிடிச்சி கூட கேட்டுக்கலாமே. அவங்க குடும்பத்தில் மொத்த பேருக்கு முன்னாடி கூட நிறுத்தி நீங்கள் கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிமினுக்கு ஒவ்வொன்றா புரியுது. அவன் தன்னை ஏமாத்தா கூட ரீசன் என்ன சொல்லிட்டு சரியான காரணம் தெரிஞ்சுக்காம அவன் அப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. அப்படியே அவன் நம்ம சீட் பண்ணுறானாக்கா அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அவன் மறக்க முடியாத மாதிரி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் நம்ம வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் வந்து ஜிம்னுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. அதை ஜிமின் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு தான் அவர் எப்படினாக்கா கோமா விட்டு வெளில வந்து இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு ஜேகே வந்து எதனால் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டுருக்காங்க தான். தனக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சிருவாங்க, போய் சொல்லுவாங்க. அது ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டுனாக்கா யாரும் ஹைட் பண்ண முடியாது. அப்படியே ஹைட் பண்ணாலும் அவரை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அதனால தான் எனக்கு மெமரி லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து வந்திருப்பாங்க. அதை நம்ம சீக்கிரம் அவங்க அப்பா மட்டும் கொண்டு விட்டுருப்பாங்க. அவருக்கு வந்து மேரேஜ் ஆனதா எதுவும் தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம இவங்க வீட்டில் யாருக்குமே ஜிம்னுக்கு வந்து மெமரிஸ் இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும். இதனால ஜிமின் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. ஜேகே வந்து எதனால இந்த மாதிரி பண்ணா, ஏன் நம்மளை வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு எதுக்காக துரோகம் பண்ணாங்க அப்படின்னு அதை கண்டுபிடிக்க தான் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு உண்மையாக தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னாக்கா அவருக்கு மனசுக்குள்ள தோணுது அப்படி பண்ண மாட்டான்னு. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் நிதானமாக யோசிக்கும் போது தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பண்ணியிருக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். சரி அப்படியே பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் பேபி சொல்ல கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சி வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜிமின் சீகன்ட்டு தான் சொல்ல சீகன் பார்க்குறாங்க. உண்மை எனக்கு இப்போ கூட தோணுது இந்த அளவுக்கு அவங்க வந்து கிரேஸாக அவங்க லவ் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட நான் என்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னேன். அங்கே அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு, அவனுக்கு எப்போ மீட்டிங் இருந்துச்சு. ஆனால் நான் என்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போவே இல்லை மீட்டிங் போவேன்னு கேட்டப்போ நான் ஷாப்பிங் சூஸ் பண்ணேன். இவ்வளோக்கு அவ்வளோ பெரிய போர்ட் மீட்டிங் தெரியுமா. அப்போ கூட நானா மற்ற திங்ஸ் அந்த ஏதாவது வந்தால் என்ன தான் சூஸ் பண்ணுவோம். எல்லாத்தோட என்னத்தையும் அப்படி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பான். அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் நான் அவங்க மேலே அவ்வளோ லவ் பண்ணேன். அவன் எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இப்பவும் சொல்கிறாங்க. இப்போவும் அவருக்கு ஜேகேமில் அவ்வளோ கிரேசி லவ் இருக்குது. ஆனால் அதே சேம் டைம் கோவம் இருக்குது. என்னதான் நடந்துச்சு சொல்லிட்டு இப்போது நம்ம சிகன் பார்க்குறாங்க. பாரு ஜிமினா, நான் சொல்லட்டுமா, நான் உன்னை இந்த அளவுக்கு ஒன்று தான் ஒரு ஒன் சைடு லவ் பண்ணியிருக்கேன். அந்த 3 years ஆனால் நீ அவர் மேலே வச்சுருக்க லவ் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து வாழணும் ஆசையாக இருக்குது. அவன் தப்பு பண்ணணும்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நீ வந்துட்டு அவனை தப்பு பண்ணல அப்படின்னாக்கா நீ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆனால் அவனுக்கான பனிஷ்மெண்ட் மட்டும் கூட அவன் எதனால் அப்படி பண்ணா, யாருக்காக பண்ணான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் தப்பு நடந்திருக்கு. ஆனால் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவன் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறீங்கன்னு சொல்கிறத பார்க்கும்போது அப்படின்னு தெரியுது. சரி பார்த்துக்கலாம் வீட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் சரி சொல்கிறாங்க. ஆனால் நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒரு லவ் ஸ்டோரி நான் கேட்டதே இல்லை சொல்கிறாங்க. அப்படியா ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம், அவன் வந்துட்டு ஒரு கிரேசி பையன் தெரியுமா, லவ் பண்ணாலும் கிரேஸாக லவ் பண்ணுமா, ஹார்ட் பண்ணாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அவர் ஹார்ட் பண்ணவே சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற சேகன், அவர் திட்டாமல் அப்படிலாம் இருக்கு தான் ஹார்ட் பண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறியா? என் பிளேஸ் இன்னொரு பர்சன் கொடுத்துருக்காங்களே, இதை விட ஒரு பர்சன் ஒருத்தவங்களை ஹார்ட் பண்ணுமா என்ன ஜிமின் சொல்கிறாங்க. இடத்துல பார்க்குறப்ப கரெக்டாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் பார்க்குறப்ப எனக்கு எப்படி தெரியுமா, அதுதான் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு ஃபஸ்ட் டேவே அவங்க ரூமை போய்ட்டு நம்ம செக் பண்ணணும்னு நான் சொன்னது சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்லாம் சொல்கிறாங்க. ஜிமின் இந்த வீட்டுக்கு வந்த அன்றைக்கி நைட்டே நம்ம ஜங்கு ரூம் போய் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த ரூமில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டாரு. இங்கே வந்து இருந்து ஜங்கு கூடயும் அவன் ஜங்கு கையும் முன்ஷையும் நோட்டம் விட்டுறது தான் அவங்க வேலையை. அதுக்காக தான் வந்ததே அவங்க ஒன்று பேபிஸ்க்காகவும் செகண்ட் ஜங்கு பற்றி தெரிஞ்சுக்கிட்டுருக்காக தான். இப்போ அவர் நினைக்கிறாரு, இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவனுக்கு பிறகு எதுவும் நடந்திருக்காது, ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறான் பார்க்கலாம் சொல்கிறாங்க. அதான் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு சொன்னான்னு இருக்கு. ஆமாம், நேற்று அவன் அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது சொன்னா கொஞ்சம் டைம் கொடு அப்படி சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சீக்கிரம் சரி ஓகே சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. இப்போ ஜங்கு சைடு பார்க்குறாண்டா. ஜங்கு டேரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. நான் கேட்டேன் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போது ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாக்க அதில் எல்லாமே அன்மேட்ச்னு வருது. ஜங்கோட கண்ணில் அப்படி டியர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி டியர்ஸ். அவர் இதுதான் எதிர்பார்த்துருப்பாரு. அவர் டக்குனு ஒரு பர்சன் கால் பண்ணுறேன். ஹலோ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்கு சொல்கிறாங்க. சார் நீங்கள் கேட்ட மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு, அது எல்லாமே அன்மேட்ச்டு சொல்கிறாங்க. அன்மேட்ச்டா ஓகே. அப்போ நீங்கள் மியூரி பாப்பாவுடைய சாம்பிள் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு அதையும் அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி விடுங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜேகேவும் ஒரு பர்சனை வர சொல்லி அனுப்பி விட்றாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நினச்சது நடக்கணும், நினச்சி நடந்தே தீரணும். ஏன்னா இதுக்கப்புறம் இது வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தான். இப்போ அவன் பக்கத்தில் வந்துட்டான். இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க முடியாது. அவன் இல்லாத ஒரு லைஃப் வாழவும் முடியாது. நான் பண்ண ஒரு தப்பு இருக்குது, நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டானா. அவன் இல்லாமல் வாழ முடியாது சொல்லி ஜங்கு தான் ரொம்ப அழகாங்க. அவன் என் குழந்தைங்களாவது அது நம்ம வீட்டில் என் கண்ணு முன்னாடி இருந்தாங்க. ஆனால் அவன் இல்லாத ஒரு லைஃப் ஐயோ சொல்லி ஜேகே தான் அப்படி இருக்கும். பைத்தியமும் பிடிச்சிட்டு போல அந்த அளவுக்கு இருக்குது. அவன் நினச்சி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. மியூரோட அப்பா யார் மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்களா. ஜங்கு அப்படியே ஹவுஸ் போயிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு நைட்டு தானே எல்லாருமே வந்து டின்னருக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜிம்மில் தவிர சீக்கிரம் வந்து பேபிஸ்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. எங்கப்பா ஜிம்மினை காணும் சொல்கிறாங்க. அதுவும் ஆண்டி ஜிம்முக்கு லைட்டாக வந்துட்டு ஹெட் பெயினாக சொல்கிறாங்க. ஹெட் பெயின் ஆமாம் ஆண்டி, கொஞ்சம் ஹெட் பெயினாக இருக்குது, அதான் இப்போ பசிக்கல, ஃபுட்டு வேணாம், மில்க் மட்டும் எடுத்துருவான்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்டு மில்க் எடுத்து போய் கொடுத்துட்றோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துருப்பாரு. ஜங்கு வந்து பார்க்குறாங்க. அவருக்கு ஹெட் பெயின் சொல்லுவோம், அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு பண்ணுறாங்க. டக்குனு எந்திரிச்சிட்டாங்க. என்னாச்சுப்பா ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை ஒரு கால் பேச நான் வந்துடுற சொல்ல ரேஞ்ச் போயிடாரு.
இங்கே மற்ற எல்லாருமே டேபிளில் உட்காந்துருக்காங்க. இப்போ சேகர் 2 பேருக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிருக்காங்க. நம்ம ஜிமின் ரூமில் பார்த்தா ஜிமின் அப்படியே வந்து ரொம்ப ஹெட் பெயினோட படுத்திருக்காங்க. அவருக்கு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அதிகமாக யோசிச்சது, நிறைய அழுது, அதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக வந்துருக்கும். அதனால அப்படி படுத்துட்டாரு. இப்போ ஜேகே அப்படி ரூம்குள்ள வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. சேகர் வந்துட்டு ஆசை ஜிமின் கேட்க ஜங்குக்கு சேகர் ட்ரெயின் கிட்ட செம கோவம் வருது. அப்படியே போய் கிட்ட போகிறாங்க. கிட்ட வந்துட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஜங்கு வந்து ஒரு மாதிரி ஏறிடு டக்குன்னு அப்படி எந்திரிச்சு அப்படி பெட்டில் வந்து கொஞ்சம் சாஞ்சு உட்காராங்க. ஜங்கு வந்துட்டு பார்க்குறாங்க. கிட்ட என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து போங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு ஹெட் பெயின் ஆசை கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்ணில் பார்த்தா அப்படி ஒரு லவ், அப்படியே சாஃப்டாக அந்த கண்ணுக்குள்ளே அப்படி ஒரு லவ் தெரியுது. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே இருக்கான் பாரு. ஜிம் தான் நினச்சிட்டு ஆமாம் எனக்கு ஹெட் பெயின் தான், இப்போ என்ன பண்ணு சொல்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் ரூம் வெளில போகிறீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எதுக்கு இப்போ எனர்ஜி விட்டுட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் அங்கே பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போங்க சொல்கிறாங்க. ஜேகே அப்படி கிட்ட வந்துட்டு ஹெட்டை பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ஹெட் பெயின் ஆகிட்டு லைட்டாக என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆயில்மெண்ட் ஒரு தைலம் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு அப்படியே கிட்ட வராங்க. காமி சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. காமி சொன்னால் சொல்கிறாங்க. ஜேகே தான் இப்போ அப்படியே ஜிம்மோட ஃபோர்கில் கை வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த தைலத்தை போட்டு லைட்டாக அப்படியே ரப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஃபீல். இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. ஜேகே அப்படியே கொஞ்சம் அழகாக அப்படி ஒரு மாதிரி ரப் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ஹெட் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக தெரியுது. ஜேகே பார்க்குறேன். இப்போ ஓகேவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. உன்ன தான் கேட்குறாங்க. ஓகேவா அப்படி கேட்குறாங்க. ஜிமின்டா ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அழகாக அப்படி ரப் பண்ணி விடுறாங்க. ரப் பண்ணி விட்டு ஜிம் பார்க்குறாங்க. போதும் போங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. பசிக்கல அவனுக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிமின்டா எனக்கு பசிக்கல உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க போய் பாருங்கள் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ நீ யார் அப்படி கேட்குறாங்க. ஜிமின்டா நான் சொல்கிறாங்க. நீ தான் என்னோட ஒய்ஃப் நல்லா கேட்டுக்கோங்கப்பா, நீ தான் என் ஒய்ஃப் ஓகேவா, தேவையில்லாமல் பேசாத, கொஞ்சம் டைம் கொண்டு கேட்டுக்கண்ணே அப்படின்னு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே அப்படியே அமைதியாரு. ஏன்னா இப்போ அவர் லைட்டாக டேஸ் வந்துருக்கு நம்ம ஜிம்மோட கண்ணில் பாரு. ஒன்றும் இல்லை ஐம் சாரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போவும் ஜேகேக்கு ஜிம் மேலே அந்த பயம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் மிரட்டினாலும் திட்டினாலும் பயப்படுவார். அப்படியே அந்த பயம் அப்படியே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே திரும்ப மட்டும் வெளியே போங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் போகணும் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. போங்க சொல்கிறாங்க. எதுக்கு போகணும்னு கேட்டேன் சொல்லி ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கிட்ட வந்துட்டு நீ ஓகே இதெல்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நேற்று இந்த மாதிரி இருப்பாங்களே இப்போ ஓகேவா பெயின் இதெல்லாம் இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல கிடையாது அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் இப்போ ஜேகே ஒரு ஹக் பண்ணுறாங்க. அவருக்கு என்னென்ன தெரியல கோவம் இருக்குது. அப்படி தானே ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜேகே அவள் பிக் பாடி நம்ம ஜிம்மில் குட்டி பாடி அழகாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. அழகாக ஒன்றும் சொல்கிறாங்க. ஜிம்மில் நீ என்ன உண்மையாக நீங்கள் சீட் பண்ணியிருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை ஆனால் சொல்லுங்க உண்மையிலே சீட் பண்ணிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு தெரிய வரும் ஓகேவா, உனக்கு இப்போ மெமரிஸ் எனக்கு தெரியும், ஆனால் மெமரிஸ் வரக்கும் கிளம்பி ஞாபகம் வந்துடும் ஓகேவா, கொஞ்சம் டைம் கொடு, நான் உன்னை சீட் பண்ணல அப்படி இதை மட்டும் நம்ப சொல்கிறாங்க. மற்றதே நம்புறியோ எனக்கு தெரியல, நான் உன்னை சீட் பண்ணுறது மட்டும் நம்ப வைக்கவா, உன்னை எப்போ நான் சீட் பண்ண மாட்டேன், இப்போ எப்போவுமே இவனோட கனவுல கூட நான் வந்து என்னோட கனவுல கூட துரோகம் பண்ண மாட்டேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இந்த வருஷம் கேட்டு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே டைட்டாக நம்ம ஜேக்கோட ஷர்ட்டை ஒரு கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. ஜேகேக்கு போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் கீழே யாராங்க சாப்பிட்ருக்காங்க. மியூசிக் ஒரு மாதிரி இருக்குது. ஜம்முக்கு எங்கே போனான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே ஹக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மில் ரிப்ளை போயிட்டு அட்டாச் பண்ணிட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ என்னோடதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா, யாரு கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணது ஓகேவா, என்னை தவிர வேறு யாரும் கூட வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அவனுங்க இருக்க மாட்டேன், நான் என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்கருந்து, எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வேணும்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. டிவோர்ஸ் வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கிடைக்கும் உன் கனவுல அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உன் கனவுல கிடைக்கும் டிவோர்ஸ் சரியா சொல்கிறாங்க. அதெல்லாம் என்கிட்ட பிரிஞ்சு போகணும்னு நினச்சி கூட பார்க்காத, நீ என்னோடது எனக்கு மட்டும்தான், நான் நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக வாழ்வோம் ஓகேவா, இவ்வளோ டேஸ் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்பா ஓகேவா, இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் போகிறதுக்கோ அப்படி சொல்கிறாங்க. உனக்கு மெமரிஸ் மட்டும் வந்தால் இந்த ஜேகே விட்டு நீ போகவே மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் அப்படி இந்த மாதிரி எனக்கு எதாவது நடந்துச்சு அப்படி கேட்கும்போது ஜேகேக்கு பயம் தான் வருது. இப்போது ஏன்னா மெமரிஸ் வந்தால் அப்படி இருக்கும் இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் sempre புரிஞ்சுப்பான், உண்மையை சொன்னால் அப்போ புரிய வரும்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணணும்னு உனக்கு தெரிய வந்துச்சுனாக்கா நீ கண்டிப்பாக என்னோட போக மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்போ நீங்கள் சொல்கிறாங்க. நான் உண்மையில என் உயிரியை வச்சிருக்கேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லவே இல்லை அமைதியாக இருக்காங்க. சரி எங்கேருந்து போங்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. சேகர் வந்துடுவான் சொல்கிறாங்க. அதே நான் சேகர் சொல்லிட்டே இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ நான் யார் உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாக என்னோட எக்ஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஜேகேக்கு சமக்கம் ஒரு இங்கே பாரு எக்ஸ் இல்லை கரண்ட்லி ஃப்யூச்சர்லி எப்போவுமே நான் மட்டும் தான் ஓகேவா, எக்ஸாமே யார் சொன்ன உனக்கு எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. பாரு யாரோ நீ ஒரு டைம் எக்ஸ்ன்னு சொன்னால் அவ்வளோதான் ஓகேவா, உன்னோட ஹஸ்பண்ட் நான் தான், இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேன், என் கையில் ஸ்டில் இங்கே பாரு நீ போட்டது மட்டும் தான் இருக்குது அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா. ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்கக்கா. பார்த்துக்காங்க. எனக்கு தெரியும்டா அப்படி ஜிம் தான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. என்னை விட்டு நீங்கள் தான் போயிடுவேன், நான் தான் போக விட்டுருவேன், ஆனால் நீ ஏதோ பண்ணியிருக்கல அந்த தப்பு மட்டும் எனக்கு தெரிய வரட்டும், நீ செத்த நிற்கி அப்படி சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்கக்கா. அந்த உண்மை எனக்கு தெரிய வரும்போது நீ தப்பு பண்ணணும் இப்போ மனசு சொல்லுது, ஆனால் நீ யாருக்காக பண்ணணுன்ட்டு தெரிய வந்துச்சுனாக்கா உன்னை பனிஷ் பண்ணுறேன், உன்னை நான் பனிஷ் பண்ணுற மாதிரி வேறு யாரும் பனிஷ் பண்ண மாட்டாங்க, அந்தளவுக்கு நீ பனிஷ் பண்ண அனுபவிப்போம், என்கிட்ட அந்த லவ் கிடைக்காது சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. ஏன்னா
அவருக்கு ரீசன் தெரியணும், எதனால் அப்படி பண்ணாங்க சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க, பாரு நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி சொல்லிட்டு ஒரு மனசு நினைக்கிறது அப்படியே சொல்கிறாங்க. நான் பண்ணுற தப்புக்கு நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி வாங்கிப்போ சரியா. ஆனால் என்னை விட்டு போகணும் கனவுல கூட நினைக்காத சரியா, நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். நம்ம குழந்தைங்க 2 குழந்தைங்களை விட உன் மேலே தான் நான் உயிரே வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு அவங்க 2 பேரும் அது உனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் பார்க்குறாங்க, எனக்கு எதுவும் தெரியாது சொல்கிறாங்க. உனக்கு இப்போ தெரியாது ஓகே, உனக்கு மெமரிஸ் வந்தால் கண்டிப்பாக அது தெரிய வரும் ஓகே. அன்றைக்கி நீயே சொல்லுவோம், உனக்கும் குழந்தைங்களோட ஏன் மேலே தான் அதிக லவ் இருக்குது, நீயும் நானும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சிருக்கோம் சரியா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் சொல்லி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க, எதுவுமே சொல்லாமல். அப்படி உயிரை வச்சிருக்கோம் ஏன்டா அப்படி பண்ண ஜிம்மின் நினச்சிட்டு இருக்காங்க. ஜெக்கே பார்க்குறாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா, நீ என்னை புரிஞ்சுப்பா, நான் நம்பினேன் சரியா, நீ என்னை புரிஞ்சுப்ப. மற்றவங்க எல்லாரும் விட நான் தான் அந்த வாழ்க்கையில் பெஸ்ட்டு கப்பலில் நினச்சேன், பெஸ்ட்டு பேர் நம்ம தான், நம்மளுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குது, அப்போ நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது சொல்லிட்டு நான் அப்படிலாம் என்னென்ன நினச்சிட்டேன். ஆனால் இங்கே எல்லாமே தப்பாக மாறிட்டு சரியா, நான் பண்ண சில விஷயங்கள் இப்போ என்னையே என் மேலே எனக்கு அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ கோவம் வருது சரியா. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன், நிறைய வருஷங்களாக நிறைய வாழ்க்கை நிறைய தூக்கம் சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்துட்டு சரியா. நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா. ஜெக்கே சொல்கிறாங்க, ஜிம்மின் கூட அழுகு வருது, ஏன்னா அழுது அவரோட ஜெக்கே வச்சு அவருக்கு ரொம்ப அழுகு வருது. அப்படியே ஜிம்மின் பார்க்குறாங்க, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க, என் லைஃப்பில் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா சொல்கிறாங்க. ஆனால் நான் பண்ண தப்பு சரியா, தப்பு யார் மேலே ஏன் மேலே மட்டும்தான் சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க, நான் பண்ண தப்புக்கு நீ கண்டிப்பாக என்னை பனிஷ் பண்ண தான் போகிறேன், அந்த பனிஷ்மெண்ட் வாங்க ரெடியாக இருக்கா, ஆனால் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா அப்படி சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப அழகு வருது, அப்படி அது ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஜெக்கே அப்படி ஜிம்மின் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க, ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டு கல்ல ஆட்டியாக சொல்லி இருக்காங்க. பாரு நான் என்ன தப்பானு பனிஷ் பண்ணு, என்னை விட்டு கொண்டு போயிட்டா சரியா, நீ இல்லாமல் அந்த வேர்ல்டு நான் வந்துட்டு ஒரு அனாதையாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய ஃபேமிலி எல்லாமே இருக்கான்னு நான் அனாதை ஆகிட்டேன் தெரியுமா சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இன்னும் அழகு வருது அவர்கிட்ட. நான் அப்போ எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமா, நான் அவசரப்பட்டேன் நான் அப்படி ஜிம் நினைக்கிறாங்கன்னா என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியுது பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நினைக்கிறாங்க. அந்த மியூசிக்கு பார்க்குறது எப்படி உண்மையாக எனக்கு கொடுத்தாது, எனக்கு சொந்தமானது, நீ எனக்கு சொந்தமானவன் தானே, எனக்கு ஒன்று எப்படி நான் உன்னை யாருக்கு மட்டுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் அப்படி சொல்லும்போது எதுக்கு நீ கொடுத்த ஜிம்மின் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறது அவர் வெயிட் பண்ணுறாரு, அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் இருக்க ஜிம்மின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜேகே ஜிம்மின் பார்த்துட்டு ஃபோர்கேட்டில் ரொம்ப அழகாக அப்படி ஒரு கிஸ் பண்ணிட்டு படுத்துக்கும். இப்போ குழந்தைங்க வந்துடுவாங்க சரியா சொல்லி ஜேகே தான் அப்படியே ஏஞ்சி போகிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, ஜங்கும் அப்படி கூப்பிட்றாங்க, ஜங் திரும்பி பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி, நீ சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற கிட்ட வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை வருஷம் ஆகும் சொல்லிட்டு அவருக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு என்ன சாப்பிட சொல்கிறாங்க. உனக்கு பசிக்கலையான்னு கேட்குறாங்க. பசிக்குதான், ஆனால் இப்போ இந்த கேட்டல இந்த வார்த்தை கேட்டதும் பசியே போயிட்டு சரியா, இந்த ஒரு வார்த்தையே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கும் புரியுது நீ ஏதோ தப்பு பண்ணுறது தெரியுது ஜேகே எனக்கு, ஆனால் நீ பண்ண தப்புக்கான காரணம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது, அது தெரிய வந்தால் கண்டிப்பாக நான் மன்னிக்க மட்டும் மாட்டேன், ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, நீ என்னையோ நம்ம குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதை தாண்டி நீ ஒன்றா நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டேன், அதுக்கு சேர்த்து நான் உனக்கு இருக்குது அப்படி சொல்லி ஜிம் நினைக்கிறேன். உனக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் உண்மையில எனக்கு லவ் இருக்குது கேர் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு நம்ம பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தே ஆகும். ஃபஸ்ட் லைஃப்பில் நம்மளுக்கு ஒய்ஃபும் குழந்தைங்களும் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அப்படி சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் மற்றவங்க எல்லாம் நம்பி வந்து ஒரு ஒய்ஃபு நம்மளுக்கு பிறந்த குழந்தைங்க அவங்கள நடுத்தரில் விட்டுட்டு அவங்கள கஷ்டப்பட விட்டுட்டு அவங்க காயப்பட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்தாலோ இல்லை வேறு எதனா பண்ணிங்கன்னு தெரிய வந்துச்சுனாக்கா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஜிம் நினைக்கிறாங்க, என் கூட தான் இருப்பேன், ஆனால் அவனுக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுத்தே தீர்வான் சார். ஜிம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த விஷயத்தில், ஏன்னா அவருக்கு 3 இயர்ஸ் அவருக்கு யார் எப்படி ஒரு லைஃப் அவர் வாழ்ந்தாலும் அவருக்கு மட்டும் தான் தெரியும், அவர் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயிக்கவும் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கிறதுனா கொஞ்சம் டேஸ் மட்டும் தான் சரியெல்லாம் சரியான சொல்லி ஜிம் ஜெயிக்க சொல்லிட்டு வெளியே போயிறாங்க. ஆனால் ஜெயிக்க மனசுக்குள்ள நல்லா தெரியும், ஜிம்முக்கு வந்து உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தண்டனை இருக்குது, நம்மளுக்கு பனிஷ் பண்ணுவான் அவன், ஆனால் அது எல்லாத்துக்கும் வாங்க அவர் ரெடியாக இருக்கார், என்ன பனிஷ் பண்ணாலும் சரி அது பண்ண போகிறது நம்ம ஜிம்மின் தானே, அப்போ அதை வாங்கிப்போம் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ ஜிம்முக்கு மெமரிஸ் இல்லாத போய் ஜிம்மின் இந்த மாதிரி இருக்காங்க, மெமரிஸ் சொல்லிட்டு பேக் ஆகிடுச்சுனாக்கா பயங்கர கோவம் வரும் அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கு ரெடியாக இருக்கா சரி, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டா சொல்லிட்டு ஜிம் ஜெயிக்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு சைட் பார்க்குறாண்டா ஒரு பர்சன் பார்க்குறாங்க, இந்த சாம்பிளை வந்துட்டு இந்த பர்சனோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க சொல்லிட்டாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஃபைனில் அங்கே அந்த ரிப்போர்ட்டுமே எடுத்துகிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் நம்ம நம்ஜனுக்கு ஒரு கால் வருது, ஹலோ சொல்கிறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க உங்கள் தம்பி சொல்கிறாங்க, சொல்கிறாங்க ஜங்குக்கு என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. உங்கள் தம்பி வந்துட்டு உங்களோட எல்லாரோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு, இது மாதிரி அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதில் அன்மேட்ச்னு இருக்கு சொல்லவும் நம்ஜனுக்கு பயங்கர ஷாக். இப்போ நம்ஜன் பக்கத்தில் 2% நிற்கிறாங்க, ஏன்னா ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்குது, 2% நிற்கிறாங்க, வேறு இல்லை நம்ஜனும் சுகம் தான். அப்போ பார்க்குறாங்க. ஸோ நம்ம கெஸ் பண்ண சொல்கிறாங்க, கெஸ் பண்ணது கரெக்ட் தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த பர்சன் யார் மட்டும் கண்டுபிடிங்க ஓகேவா, இதுக்கப்புறம் என் தம்பி வந்து எனக்கு எந்த கஷ்டத்தையும் படக்கூடாது, அந்த பர்சன் யார் மட்டும் எங்களுக்காக கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே உங்கள் தம்பிக்கே தெரியாமல் நாங்கள் வந்து ஸ்பை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. ஸோ நம்மளோட சொல்கிறாங்க, எனக்கு லாஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க ஒருத்தவங்க வந்தாங்களே சொல்கிறாங்க. ஆமாம் அது கரெக்டு தான், அப்போது அவங்க கிட்ட பிளட் சாம்பிளாக ஜேகே தான் கலெக்ட் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. கரெக்டு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே
ஜேகேக்கும் அப்போ மியூரி பாப்பாவுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. மியூரி பாப்பா ஜேகேவோட தான் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவாவுக்கு ஒரு பயம் வருது, ஒருவேளை நம்ம 3 பேரில் யாரோட தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனுக்கும் லைட்டாக ஒரு பயம் இருக்குது. இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, இவங்க அப்படி இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு பண்ண தப்பு இல்லை, தெரியாமல் பண்ண தப்பு தானே, சரி பண்ணுவோம் ஓகேவா. ஆனால் ஜேகே கஷ்டப்பட நம்மளால விட முடியாது. நம்ம தம்பி அவன் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான் பற்றியா. இதெல்லாம் எனக்கு இப்போ தான் நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ டேஸ் நம்ம ஏன் தப்பு பண்ணணும்னு எனக்கே ரொம்ப கோவம் வருது. அவன் தப்பு பண்ணுறான்னு நினச்சிட்டு நம்ம பாட்டு வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டோம். ஆனால் நம்ம அப்படி தம்பி நம்ம அப்படி பண்ண மாட்டான்னு நம்பிக்கை நம்மளுக்குலாம் போயிடுச்சு பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. ஆமாம் நல்ல வேலை சுகா, நீ கரெக்டான டைமுக்கு சொன்ன. ஜேகே வந்த மாதிரி யாரோ ஒரு பர்சன் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஜேகேவும் அப்பாவும் யாரோ ஒரு பர்சன் மணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சனால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அது பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லாக்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்டை உடச்சிட்டு தான் நம்ம ஜங்கோட லைஃப்பை சரி பண்ணுவோம். ஜிமின் வந்து இந்த வீட்டை எங்கே போயிருக்கூடாது சொல்கிறாங்க. அப்போ அந்த சீக்கிரம்டா சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. டே அவனும் அந்த பையன் பார்த்தா நல்ல பையனா தெரியும் ஓகேவா, அவனை சொல்லி புரிய வச்சுக்கலாம். அவனை பார்த்தா எனக்கு அவனையும் ஜிமினையும் பார்த்தா ஒரு கப்பல் மாதிரி தெரியல, ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை அவன் ரொம்ப கேர் பண்ணுறானே நம்ம ஜேகேவோட வா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஜேகே அளவுக்கு ஜிம்ல லவ் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. இப்போ கூட பாரு இப்போவும் அவன் மேலே வீடியோ வச்சிருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் புரியுது. அப்பாட்ட நம்ம கேட்டும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஜேகேவும் நம்மகிட்ட ஷேர் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ஏதோ இன்வால் ஆயிருக்கும். நம்மளை சேவ் பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணுறாங்க. நீனா ஜேகோ 3 பேர் கண்டிப்பாக இன்வால் ஆயிருப்பாங்க. வந்து அப்பாவும் ஜேகேவும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம தான். ஏதோ தப்பு நடந்திருக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை இப்போ இந்த பர்சன் நம்ம சொல்லிக்க முடியாது, இவங்க கண்டுபிடிச்சி தட்டு ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜாக்சன் கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டிப்பாக ஜாக்சன் கண்டுபிடிச்சிடும் ஓகேவா. அவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டாங்க. ஏன்னா சிபிஐ ஆஃபீஸர்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே அப்போ ஜாக்சனும் மின்ஹோம் இது கண்டுபிடிச்சி தரட்டும் ஓகேவா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டாங்க. ஏன்னாக்கா இப்போ நம்ம கொஞ்சம் ரேஸாகவே நம்ம ஜங்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னாக்கா நம்ம அவங்க ஜங்குக்கையும் அவங்க அப்பாவும் யாரும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயில் பண்ணி நிறைய மணி அதுக்கப்புறம் டெண்டர் சொல்லிட்டு எல்லாமே மாறிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்பிக்கை பார்த்துருக்கோம். கொஞ்சம் எல்லாமே பிஸ்னஸ்லாம் ஜங்கு ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, நிறைய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, கம்பெனிக்குள்ளே போயிட்டு இருக்கு. அவங்க பிஸ்னஸ் கைவிட்டு போக சொல்லிட்டு என்ன ரீசன் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அது வந்து பர்சனலாக அஃபெக்ட் ஆகுதுன்றதுனால தான் ஒரு ஸ்பையை வச்சுட்டு ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. ஜேகே பின்னாடி என்ன நடக்க சொல்லிட்டு அப்படி ஒரு பர்சன் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஜேகே வேறு ஃபுட் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஜேகே அண்ட் ஜேகேயோட அப்பா 2 பேரும் யாரும் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே லாஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருப்பாங்களா, அது வரைக்கும் நியூஸில் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்திருக்கு அப்படி சொல்லவும் அவர் கண்டுபிடிச்சாரு. குழந்தைய வச்சு தான் ஏதோ நடந்திருக்கு. மியூரி பாப்பா இருக்கா இல்லையா, அவளை வச்சு எல்லாமே ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. மின்ஷி அண்ட் மியூரி இவங்களால தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. அது கண்டிப்பாக நம்ம இவங்களோட ஃபேமிலிக்கு பிடிக்காத யாரோ ஒரு எனிமீஸ் தான் அவங்க பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ஜன் ஷோவும் பாதி கெஸ் பண்ணிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா. சீக்கிரம் இந்த நெக்ஸ்ட் பார்ட்டோட ஃபைனல் பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இவ்வளோ டேஸ்க்கு இந்த ஸ்டோரிக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட்